ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் சாப்டர் 5 ஆர்கனைசிங் பற்றி தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோஸ்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷனுடைய மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனான ப்ரைமரி ஃபங்க்ஷனான பிளானிங் பற்றி தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதனுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைசிங். பிளானிங் பண்ணதுக்கப்புறம் அடுத்த மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைசிங். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக வரும். ஓகே, இப்போது ஆர்கனைசிங்னா என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு ஆனுவல் டே ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு எல்லா டீச்சர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துப்பாங்க. ரீசன், அவங்களுடைய ஸ்கூல் ஃபங்க்ஷன் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகணும். இதுதான் வந்து அவங்களுடைய ஆப்ஜெக்டிவ். ஓகேவா? அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒவ்வொரு டீச்சர்ஸ்க்கோ இல்லை குரூப் ஆஃப் டீச்சர்ஸ்க்கோ வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒர்க்கை வந்து டிவைட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு சில டீச்சர்ஸ் வந்து கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸை வந்து அவங்க வந்து மேனேஜ் பண்ணணும். ஒரு சில டீச்சர்ஸ் வந்து கேட்ரிங் வந்து மேனேஜ் பண்ணணும். ஒரு சில டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிசப்ஷனில் வந்து நிற்கிறது, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சீஃப் கெஸ்ட்டை வந்து அவங்கள வந்து வெல்கமிங் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து அவங்க கொடுக்கப்படும். எல்லா ஸ்டாஃப்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு ரீசனுக்காக வந்து ஆர்கனைஸ்டாக வந்து ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஆனுவல் டே ஃபங்க்ஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும் அப்படின்றது தான். அதே போல் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனுக்கான ஒரு ஆப்ஜெக்டிவ், ஒரு கோலை வந்து செட் பண்ணிவிட்டு பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்து வந்து எப்படி ஒரு ஆக்ஷனாக வந்து அந்த பிளானை எல்லாத்தையுமே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆர்கனைசேஷனுடைய கோலை வந்து ரீச் பண்ண போகிறோம். பிளானிங்கை ஆக்ஷனாக மாற்ற போகிறோம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைசிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ பிளானிங்க்கு அடுத்த ஸ்டெப்பான வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைசிங். இந்த ஆர்கனைசிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படும். அண்டு வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸஸ் வந்து தேவைப்படுவாங்க. இன்கேஸ் மிஷின்ஸ் ஏதாவது தேவைப்படுதுன்னா அந்த மிஷின்ஸு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அவங்க சரியான முறையில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அந்த பிளானை வந்து ஆக்ஷனாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு ஆர்கனைசேஷனுடைய ஆப்ஜெக்டிவை வந்து அவங்க ரீச் பண்ணுவாங்க. ஸோ இப்போது பிளானிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஆர்கனைசேஷன் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஒரு ஒர்க்கை வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ எந்தெந்த ஒர்க்கர்ஸ்க்கு எந்த மாதிரி ஒர்க்கை வந்து நம்ம கொடுக்கணும், எவ்வளோ ரிசோர்ஸஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. ஸோ ஏன் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டில் நிறைய சேஞ்சஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். பிளானிங் என்ன தான் போட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக இங்கே நடக்கக்கூடிய சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம கொஞ்சம் சில விஷயங்களை வந்து சேஞ்சஸ் கொடுத்து தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு ஆக்ஷனாக வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த பிளானிங் ப்ராசஸ் நடந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்கை வந்து ஸ்ட்ரக்சர்டாக கொண்டு போகிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா அது வந்து ஆர்கனைசிங் மூலயமா தான் கொண்டு போவாங்க. ஸோ த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் அன் என்டர்பிரைஸ் மஸ்ட் பி ஆர்கனைஸ் இன் சச் எ மேனர் தட் பிளான்ஸ் கேன் பி சக்ஸஸ்ஃபுல்லி இம்ப்ளிமெண்டட். ஸோ அந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்ணணும், அவங்களுடைய பிளானை வந்து சரியான முறையில் ஆர்கனைஸ் பண்ணி, ஓகேவா, ஆர்கனைஸ் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்ஷனாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆர்கனைசேஷனுடைய கோலை வந்து அவங்க ரீச் பண்ணணும். ஓகே, ஃபார் பிளானிங் ஃப்ரூட்ஃபுல் நம்பர் ஆஃப் கன்சிடரேஷன் லைக் ரிசோர்ஸஸ் தட் வில் பி நீடட். ஸோ நான் சொன்னேன் ரிசோர்ஸஸ் வந்து தேவைப்படும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிசோர்ஸஸை வந்து சரியான முறையில் பயன்படுத்தணும். அது ஹியூமன் ரிசோர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ரா மெட்டீரியல்ஸாக இருந்தாலும் சரி, அதை வந்து சரியான முறையில் வந்து அவங்க வந்து பயன்படுத்தணும். ஓகேவா? ஸோ இதை சரியான முறையில் பயன்படுத்தினா மட்டும்தான் ஆஸ் பர் பிளான் வந்து அவங்க ஆக்ஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஆர்கனைசேஷனுடைய கோலை வந்து அவங்களால ரீச் பண்ண முடியும். ஸோ ஆர்கனைசிங் ஃபங்க்ஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இட் லீட்ஸ் டு கிரியேஷன் ஆஃப் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர். ஒரு ஆர்கனைசேஷனை ஒரு ஸ்ட்ரக்சர்டாக, அதாவது சரியான ஒரு அமைப்பாக வந்து கொண்டு போக முடியும்.
பிளான் எப்படி வந்து இதுக்கப்புறம் இந்த பிளான் பண்ணணும், இதுக்கப்புறம் இந்த பிளானை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றத எப்படி செட்ரேட் பண்ணுறாங்களோ அதை வந்து சரியான முறையில் ஸ்ட்ரக்சர்டாக ஒரு அமைப்பாக அந்த கொண்டு போகணும். ஓகேவா? விச் இன்க்ளூட்ஸ் த டிசைனிங் ஆஃப் ரோல்ஸ் டு பி ஃபில்டு. அதாவது யாராருக்கு என்ன மாதிரியான ரோல்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி அதற்கேற்ப அவங்க ஸ்கில்டு பீப்புளாக வந்து இருக்கணும். ஓகேவா? இப்போ வந்து நான் ஹியூமன் ரிசோர்ஸஸை வந்து ஒர்க்கர்ஸை வைக்கிறேன்னு மட்டும் பத்தாது, அந்த ஒர்க்குக்கு அவங்க சரியான பர்சன்ஸாக ஸ்கில்டு பர்சன்ஸாக வந்து அவங்க இருக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கான ரோல்ஸை வந்து சரியான முறையில் அவங்க வந்து செய்யணும். ஓகேவா? அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் அந்த ஒர்க்கை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நாட் ஓன்லி இஸ் திஸ் important for productive cooperation between personnel but also for clarification of extent of authority as well as responsibility for results and logical grouping of activities. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து எந்த ஒரு விஷயத்துக்காக அவங்க வந்து எல்லாருமே ஒரு குரூப்பாக ஒர்க்கிங் டுகெதராக வந்து ஏன் செயல்படுறாங்க அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷனுடைய கோலை வந்து அவங்க ரீச் பண்ணுறதுக்காக தான். அப்போ அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் இன்டர் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வந்து ஒரு கோஆப்ரேட்டிவாக ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்து இல்லை வந்து எல்லாருமே வந்து ஒரு மோட்டிவேட்டிங்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆப்ரேட்டிவாக வந்து அந்த ஒர்க்கை வந்து கொண்டு போகணும். ஓகேவா? ஒரு குரூப்பாக செயல்பட்டாலும் இல்லை ஒரு இண்டிவிஜுவல் பர்சன்ஸாக வந்து செயல்பட்டாலும் கூட அவங்க வந்து எல்லாருமே ஒரே நோக்கத்துக்காக தான் நம்மளை வந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ற மைண்ட் செட்டோட அவங்க வந்து அவங்களுடைய வேலையை வந்து அவங்க செய்யணும். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைசிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, மீனிங் ஆஃப் ஆர்கனைசிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓகே இப்போ வந்து இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் வாட் ஆக்டிவிட்டி டு பி பர்ஃபார்ம்டு. என்ன ஆக்டிவிட்டியை நம்ம பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற ப்ராசஸ் தான் ஆர்கனைசிங். ஓகேவா? பிளானிங் வந்து பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளானிங்கை நம்ம வந்து ஆக்ஷனாக கொண்டு போக போகிறோம். ஓகேவா? ஆக்ஷனாக பர்ஃபார்மன்ஸாக கொண்டு போக போகிறோம். அந்த ப்ராசஸ் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோன்னா ஆர்கனைசிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த குரூப்பிங் தீஸ் ஆக்டிவிட்டீஸ், ஓகேவா, இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே வந்து குரூப் பண்ணி அதை வந்து ஒர்க் பண்ணணும். அதே போல் அசம்பிளிங் த டாஸ்க் ஃபார் த வேரியஸ் ஜாப் பொசிஷன்ஸ். ஒவ்வொரு பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்களுக்கான ஜாப்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு பிரித்து கொடுத்துட்றோம். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான ரூல்ஸ் என்ன, ஓகேவா, அவங்களுக்கான அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைசிங். ஓகேவா? அரேஞ்சிங் பீப்புள் டு ஒர்க் டுகெதர் அண்ட் அக்கம்ப்ளிஷ் ஆர்கனைசேஷன் கோல்ஸ். ஓகேவா? பீப்புள் எல்லாரையும் வந்து ஒருங்கிணைச்சு அவங்க எல்லாருமே ஒர்க் டுகெதராக நம்ம பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆர்கனைசேஷனுடைய கோல்ஸை வந்து அவங்க ரீச் பண்ணுறது அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைசிங். ஆர்கனைசிங் அப்படின்றது வந்து ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு எஃபெக்டிவான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ்க்கும் சரி இல்லை வந்து ரிசோர்ஸஸை சரியான முறையில் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கும் சரி, அதே போல் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை அடாப்ட் பண்ணிவிட்டு அந்த சேஞ்சஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை பர்ஃபார்மன்ஸை கொண்டு போகிறதுக்கும் சரி, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணக்கூடிய பர்சனல்ஸ், ஸ்டாஃப்ஸ், ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படுறதுக்கும் சரி, ஆர்கனைசேஷனுடைய க்ரோத்துக்கும் சரி, இந்த ஆர்கனைசிங் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சரியான முறையில் ரிசோர்ஸஸை வந்து அவங்க அலோகேட் பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் ஒர்க், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவங்கவுங்களுக்கான ஒர்க்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கணும். அவங்கவுங்களுக்கான அத்தாரிட்டி என்ன, அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்றத சரியான முறையில் அவங்களுக்கு வந்து டிவைட் பண்ணி கொடுக்கணும். ஓகேவா? அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இப்போ ஒர்க்கர்ஸுக்கு வந்து ஒரு ஒர்க்கை கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து அதற்கான ஸ்கில்டு பர்சன்ஸாக இருக்கிறாங்களா, அந்த ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த்து வந்து அவங்களுக்கு இருக்குதா, ஸ்ட்ரென்த் மீன்ஸ் அந்த ஒர்க்கை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கான ஒரு ஆட்டிடியூட் இருக்கிறவங்களா இருக்காங்களா அப்படின்றத பொறுத்து தான் வந்து அவங்க என்ன பண்ணணும், அந்த ஒர்க்கை வந்து ஒர்க்கர்ஸ்க்கு டிவைட் பண்ணி கொடுக்கணும்.
ஓகேவா? ஸோ ஆர்கனைசேஷனுடைய கோல் அப்படின்றது வந்து ஒரு பெரிய டார்கெட் அது. அதை நாம் வந்து என்ன பண்ணுறோம், அதை வந்து செப்பரேட் பண்ணி சின்ன சின்ன பார்ட்டாக அதை ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம வந்து ஒர்க்கர்ஸ்க்கு வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துட்டு, அது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒர்க்கர்ஸினுடைய ஒர்க்கிங் ஸ்பீடு அண்ட் அக்யூரசி இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது வந்து எப்படி இருக்கும், இன்க்ரீஸ் ஆகும். அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஸ்கில்டே இல்லாத ஒரு பர்சனுக்கு வந்து நீங்கள் உங்கள் ஒர்க்கை நீங்கள் கொடுக்கும்போது அவங்களுடைய ஒர்க்கு ஒன்று டிலே ஆகும், இல்லை அந்த ஒர்க்கை சரியான முறையில் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியாது. ஸோ எந்த ஒரு ஒர்க்கும் நம்ம வந்து டிவைட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுடைய ஸ்கில்ஸுக்கும் பர்ஃபார்மன்ஸுக்கும் ஏற்ற மாதிரி தான் அந்த ஒர்க்கை வந்து நம்ம டிவைட் பண்ணி கொடுக்கும் பொழுது அவங்க எல்லாருமே ஒன்றாக அந்த ஒர்க்கை வந்து ஆர்கனைஸ்டாக வந்து கொண்டு போகும் பொழுது ஒரு ஆர்கனைசேஷனுடைய கோலை வந்து அவங்களால ஈஸியாக ரீச் பண்ண முடியும். ஸோ ஆர்கனைசிங் அப்படின்னா என்னது, கோஆர்டினேட்டிங் ஹியூமன் எஃபர்ட்ஸ். ஓகேவா? கோஆர்டினேட்டிங் ஹியூமன் எஃபர்ட்ஸ், அசம்பிளிங் த ரிசோர்ஸஸ். ஓகேவா? அசம்பிளிங் த ரிசோர்ஸஸ் அண்ட் இன்டகிரேட் போத் இன்டு எ யூனிஃபைடு ஹோல். ஓகேவா? அதாவது இந்த ஹியூமன் எஃபர்ட்ஸையும் ரிசோர்ஸஸையும் ரெண்டுத்தையுமே வந்து என்ன பண்ணணும், ரெண்டுமே ஒருங்கிணைந்து செயல்படணும். சரியான முறையில் யூட்டிலைஸ் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஆர்கனைசேஷன் வந்து அதனுடைய ஸ்பெசிஃபைடு ஆப்ஜெக்டிவை அவங்களால ரீச் பண்ண முடியும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மீனிங் ஆஃப் ஆர்கனைசிங். ஓகேவா? ஸோ இந்த மீனிங் ஆஃப் ஆர்கனைசிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா 2 டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று லூயிஸ் ஆலன் அண்ட் இன்னொன்று வந்து தியோ ஹைமன் அப்படின்றவங்க அவங்க வந்து ஆர்கனைசிங்கை வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. லூயிஸ் ஆலன் அப்படின்றவர் வந்து ஆர்கனைசிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபையிங் அண்ட் குரூப்பிங் த ஒர்க் டு பி பர்ஃபார்ம்டு. ஆர்கனைசிங் அப்படின்றது வந்து ஒரு ப்ராசஸ், அது ஒரு செயல்முறை அது. ஓகேவா? அந்த செயல்முறையை வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் பர் பிளான் என்ன வந்து போட்டிருக்காங்களோ அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அண்ட் குரூப் த ஒர்க் டு பி பர்ஃபார்ம்டு. அதாவது குரூப் ஆஃப் பீப்புளை வந்து அந்த பிளானை வந்து ஒர்க்காக பர்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? ஸோ டிஃபைனிங் அண்ட் டெலிகேட்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டி அத்தாரிட்டி. அதே போல் ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, என்னென்ன அதிகாரங்கள் இருக்குது அப்படின்றதையும் வந்து கிளியர் கட்டாக அதை பிக்சரைஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் எஸ்டாப்ளிஷிங் ரிலேஷன்ஷிப் ஃபார் த பர்பஸ் ஆஃப் எனேபிளிங் பீப்புள் டு ஒர்க் மோஸ்ட் எஃபெக்டிவ்லி டுகெதர் இன் அக்கம்ப்ளிஷிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து சரியான முறையில் வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்க அதாவது எஃபெக்டிவாக அவங்க வந்து எல்லாருமே ஒன்றா ஒர்க் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப்ஜெக்டிவ்ஸை அவங்களால வந்து ரீச் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஸோ ஆர்கனைசிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபையிங் அண்ட் குரூப்பிங் த ஒர்க் டு பி பர்ஃபார்ம்ட், defining and delegating responsibility and authority, and establishing relationships for the purpose of enabling people to work most effectively together in accomplishing objectives. அடுத்தது தியோ ஹைமன் அப்படின்றவர் வந்து ஆர்கனைசிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் டிஃபைனிங் அண்ட் குரூப்பிங் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் தி என்டர்பிரைஸ். அதாவது எப்படி வந்து ஒர்க் பண்ணணும், ஓகேவா, அதே போல் எப்படி குரூப்பாக அவங்க ஒன்றா இணைஞ்சு எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றதும், அண்ட் அத்தாரிட்டி, அதே எஸ்டாப்ளிஷிங் அண்ட் அத்தாரிட்டி ரிலேஷன்ஷிப் அமங் தெம். அவங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேலைகளை வந்து அவங்க சரியான முறையில் அவங்க வந்து கொண்டு போகணும். இதை தான் வந்து அவர் என்ன சொல்கிறாரு, ஆர்கனைசிங். கிட்டத்தட்ட ரெண்டுமே மோரார்லெஸ் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஆர்கனைசிங், மீனிங் ஆஃப் ஆர்கனைசிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் ஆர்கனைசிங் வந்து பார்த்தோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.